ඉතිහාසය පුරාවටම විශේෂයෙන්ම ශ්‍රී ලාංකිකයන් හැටියට අපි දැකලා තියෙනවා විවිධ කාල පරිච්ඡේදයන් වල විවිධ පාර්ශවයන් විසින් මේ භාෂාව කියන දේ ආයුධයක් ලෙස භාවිතා කරපු විදිහ මිනිස්සුන්ව වෙන් කරන්න මිනිස්සුන් අතර ભેද බෙදීම් ඇති කරන්න ශ්‍රී ලංකාවේ ව්‍යවස්ථාව අනුව සිංහල භාෂාව සහ දෙමළ භාෂාව රාජ්‍ය භාෂා ලෙස හඳුන්වනවා. ඒ කියන්නේ state official languages ලෙස හඳුන්වනවා. එතකොට අපි මේ වැඩසටහන the people's platform වැඩසටහන ප්‍රථමයෙන් ඉංග්‍රීසියෙන් ඔබට ගෙන ආවා. ඒ වගේම සිංහල භාෂාවෙන් ගෙන ආවා. නමුත් අපි හිතුවා භාෂාව නිසා දැනුම බෙදා දීමේ යම්කිසි ගැටලු මතුවෙනවා නම් එය සිංහල කතා කරන දෙමළ කතා කරන සහ ඉංග්‍රීසි කතා කරන ශ්‍රී ලාංකිකයන් වෙත ශ්‍රී ලාංකිකයන්ට මෙය යොමු විය යුතුයි කියා. එම නිසා අද සිට the people's platform පුරවැසි හඬ අද සිට මක්කල් මන්ත්‍රම් ලෙස ඔබට අපි හඳුන්වනවා. මම අද දවසේ මේ ෆෝමැට් එක පොඩ්ඩක් වෙනස්. අපි භාෂා තුනක් හරහා මේක නැවිගේට් කරන්න හදනවා මේ වැඩසටහන. මම ඉතාමත් සාදරයෙන් පිළිගන්නවා ජෙගන් මගේ මිතුරා මේ වැඩසටහන. ආයිබෝන් ජෙගන්. වණක්කම්. ජෙගන් අපි කතා කරමු පොඩ්ඩක් අපේ දමිළ භාෂාව කතා කරන ප්‍රේක්ෂකයන්ට මේ වැඩසටහනේ වටිනාකම ගැන. வணக்கம் நேயர்களே. இலங்கையின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கும் வகையிலே நாங்கள் புதிய ஒரு முயற்சியாக பழமையாகவே எமது அலைவரிசை ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு புதிய அனுபவத்தை வழங்குவதிலே நாங்கள் எப்போதும் பின்பதில்லை. அந்த வகையில் இம்முறை நாங்கள் இந்த த பீப்புள் பிளாட்ஃபார்ம் அதாவது புரவசி ஹண்ட என்ற வகையிலே 2 மொழிகளில் இதுவரை காலமும் ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சியை இன்று முதல் மக்கள் மன்றம் என்ற பெயரிலே தமிழ் மொழியிலும் மாதம் ஒரு நிகழ்ச்சி என்ற வகையிலே இங்கே பகிரப்படுகின்ற முக்கியமான தகவல்களை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி ஒரு மாறுபட்டதாக நீங்கள் வளமையாக தொலைக்காட்சியிலே பார்க்கும் ஏனைய நிகழ்ச்சிகளை விட இது ஒரு மும்மொழி நிகழ்ச்சியாக இங்கே 3 மொழிகளிலும் நாங்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை தொடரவிருக்கின்றோம். ஆகவே இலங்கையில் அரச கரும மொழிகளாக தமிழ் மற்றும் சிங்கள மொழிகள் இருக்கின்றது. இருந்த போதிலும் வரலாறு முழுவதுமே இந்த மொழியை கொண்டு மக்களை பிரித்தாளும் ஒரு சூழ்நிலை தான் எமது நாட்டிலே இருந்து வந்தது. மொழிகள் என்பது மக்களை தொடர்பு படுத்துவதற்காகவே எமது நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த அரச கரும மொழிகள் மக்கள் அறிந்திருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் இதனூடாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக உறுதிப்படுத்துவதற்காக அல்லது அதற்கான மக்கள் மத்தியிலே ஒரு தூண்டுதலை செய்யும் நோக்கத்தோடு நாங்கள் இந்த புதிய முயற்சியை இவ்வாறு ஆரம்பிக்கின்றோம். சொனாலி. ඔව් අපි ඉන්ට්‍රොඩියුස් කරලා ඉමු අද දවසේ අපේ ආරාධිත අමුත්තා නීතිඥ ස්වස්තිකා අරුලිංගම්. good evening. Good evening, vanakkam, ayubowan. Good evening, vanakkam, ayubowan. Thank you so much for being on the show. Thank you for having me. අපි පළවෙනියෙන්ම දැන් අද දවසේ ගෘහස්ත ප්‍රචණ්ඩත්වය නැත්නම් gender based violence ගැන කතා කරන්නේ. අපි ඉස්සරලාම ස්වස්තිකා කතා කරමු නීතිමය රාමුව. අපි දන්නවා දණ්ඩ නීති සංග්‍රහය 2005 Prevention of Domestic Violence Act එක තියෙනවා. අපිට පොඩ්ඩක් පැහැදිලි කරන්න මේ legal framework එක. குடும்ப வன்முறை தான் இந்த எங்களது நிகழ்ச்சியின் தலைப்பாக இருக்கின்றது. குடும்ப வன்முறை என்று கூறும் போது வெறுமனே பெண்களுக்கு மாத்திரமல்ல ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கின்றது. இருந்தாலும் கூட ஒப்பீட்டளவிலே குடும்ப வன்முறை காரணமாக பெண்கள் தான் அதிக அளவிலே பாதிக்கப்படுகின்றார்கள். தற்போதைய இந்த பொருளாதார நெருக்கடி மற்றும் பெருந்தொற்று கால பகுதியிலிருந்து இந்த நிலை சற்று அதிகரித்திருப்பதாகத்தான் தெரிகிறது. அந்த வகையிலே முதலிலே எங்களோடு இன்று இணைந்திருக்கின்றார் சட்டத்தரணி ஸ்வஸ்திகா அருலிங்கம். அவரிடம் நாங்கள் இந்த சட்ட பின்புலம் அதாவது குடும்ப வன்முறையின் சட்ட பின்புலம் எமது நாட்டிலே இருக்கக்கூடிய நடைமுறை சட்டத்திலே இது எவ்வாறு விபரிக்கப்பட்டுள்ளது என்ற விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். குடும்ப வன்முறை சட்டம் அல்லது குடும்ப வன்முறை குற்ற செயலானது எமது நாட்டு சட்ட வரையறை பார்க்கும் பொழுது 2005ஆம் ஆண்டு தான் இந்த குடும்ப வன்முறை சட்டம் வந்தது. அந்த குடும்ப வன்முறை சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்த பின்பு
பல குடும்ப வன்முறை பிரச்சனைகள் வந்து நீதிமன்றத்துக்கு முன்படுத்தப்பட்டு பல பிரச்சனைகள் வந்து நீதியின் முன்படுத்தப்பட்டு தீர்வுக்கு கொண்டு வரப்பட்டது அல்லது அந்த குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொண்டார்கள் என்று கூறி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இந்த குடும்ப வன்முறை சட்டம் என்பது குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்படுகின்ற நிறைய பேர், குறிப்பாக பெண்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள், இவர்களுக்கு வந்து இந்த குடும்ப வன்முறை சட்டத்தின் மூலம் நீதியின் பால் பாதுகாப்பு நிறையவே கிடைக்க பெற்றதென்று நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் பார்க்கும்போது வெறுமனே எங்களுக்கு இந்த வன்முறை என்று கூறும்போது உடல் ரீதியான வன்முறைகள் இது தொடர்பாக தான் நாங்கள் அதிக அளவிலே பேசக்கூடியதாக இருக்கின்றது. இதை தான் வெளியில் வந்து மக்கள் கூறுகின்றார்கள். அதாவது பாதிக்கப்பட்டவர்களை இலகுவில் அடையாளம் காண முடியும். மேற்புறத்திலே ஏதாவது காயங்கள் போன்ற விடயங்கள் இருப்பதன் காரணமாக இலகுவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட உளரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, நாங்கள் இதை சைக்கோலஜிக்கல் அபியூஸ் அல்லது சைக்கோலஜிக்கல் வயலன்ஸ் என்று கூறுவோம். இவ்வாறான நிலை தொடர்பாக மக்கள் அந்தளவு அறிந்ததாக நாங்கள் காண முடியவில்லை. ஏன் இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது? குடும்ப வன்முறை என்று வரும் பொழுது உடல் ரீதியான வன்முறை நடைபெற்றாலும் அத்துடன் சேர்ந்து பாலியல் ரீதியான வன்முறையும், குறிப்பாக மானசீக ரீதியான அல்லது உள ரீதியான வன்முறையும், சைக்காலஜிக்கல் வயலன்ஸும் நடைபெறுகிறது. ஆனால் சைக்காலஜிக்கல் வயலன்ஸ் நடைபெறுற நேரம் அல்லது உளரீதியான வன்முறை நடைபெறுற நேரம் அதற்கு வெளியே காயங்கள் இல்லாததினால் அதை வந்து வெளியே சொல்வதற்கும் வந்து மிகவும் ஒரு பெரும்பாடாக இருப்பதுடன் சமூகமும் வந்து அதனை வந்து பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது பேசுவது வந்து சும்மா குடும்பங்களில் வந்து சும்மா நடைபெறுவது அணை போன்ற சாட்டுகளை கோரி இந்த உளரீதியான வன்முறைக்குள் பாதிக்கப்பட்டவர்களை வந்து நான் நினைக்கின்றேன் ஓரளவு புறம் தள்ளி அல்ல அவர்களுக்கு வந்து அதற்கான நிவாரணத்தை பெறுவதற்கு வந்து சமூக முட்டுக்கட்டையாக அமைகிறது. சில வேளைகளில் வந்து நாங்களே எமக்கு முற்றுக்கட்டையாக உண்மையை நாங்கள் அமைத்துக் கொள்கின்றோம். அந்த உளரீதியான வன்முறையானது வந்து அவ்வளவு ஒரு பாரதூரமான விஷயம் இல்லைன்னு நாங்களே கருதி கொள்கிறோம். සොනාලි දැන් අපි සාමාන්‍යයෙන් ඇවිල්ලා මේ ගෘහස්ත ප්‍රචණ්ඩත්වය කිව්වහම කවුරු හරි කෙනෙකුට පහර දීමක් වගේ දේවල් තමයි වැඩිපුර කතා බහට ලක් වෙන්නේ. මේ වාචිකව සිද්ධ වෙන ප්‍රචණ්ඩත්වය. ඒ කියන්නේ කවුරු දැනුවත් වීමක් වෙලා නැහැ. ඒ කියන්නේ තමයි ඒ පිළිබඳව කට්ටිය එළියට ඇවිල්ලා කතා කරන්න පිටාවටපත් වෙච්ච කට්ටිය කතා කරන්නත් පැලි වෙනවා. ඒ වගේ තත්ත්වයක් තමයි තියෙන්නේ. ඒ කියන්නේ තමයි අපි දැන් කතා කරගෙන ඉන්නේ. අනිත් එක දැන් සයිකොලොජිකල් අබියුස් කියලා කිව්වම ඒක නිකන් අපහාසාත්මක වචන විතරක් නෙමෙයි, කෙනෙක්ව මේ හෙලා දකින්න පුළුවන්, හියුමිලියේට් කරන්න පුළුවන්. ඒ වගේ ගෑස් ලයිටින් කියලා අපි කියනවා. තමන්ගේ අදහස් සත පහකට වටින්නේ නැහැ කියලා ඒ කෙනාව පහත් දාලා මේ අර සෙල්ෆ් එස්ටීම් එක සම්පූර්ණයෙන්ම නැති කරන්න පුළුවන්. ඒ අවස්ථාවත් මම හිතන්නේ මේ අපි ගෘහස්ත ප්‍රචණ්ඩත්වය නැත්තම් ජෙන්ඩර් බේස්ඩ් වයලන්ස් ගැන කතා කරනකොට ඒකත් එකතු වෙනව නේද? දැන් අනිත් එක තමයි ස්වස්තිකා, දැන් ගොඩක් කාන්තාවන් නැත්තම් වික්ටිම්ස්ලා සමහර අවස්ථාවලට දන්නේත් නැහැ ඒගොල්ලන් අබියුස් වෙනවා කියලා. ඒ කියන්නේ ඒගොල්ලන් හිතනවා මේක හරි නෝමලයිස්ඩ් කියලා. හරිම සාමාන්‍යයි. ආයේ මගේ මහත්තයා නේද? එයා පොඩ්ඩක් ඉතින් ගැහුවට මොකද? පොඩ්ඩක් බැන්නට මොකද? එයානේ මගේ ළමයින්ගේ තාත්තා. එයානේ මට සල්ලි දෙන්නේ. අර ඒ ඇටිටියුඩ්ස් තියෙනවා. ඒ ආකල්ප. අපි ඒ ගැනත් කතා කරමු. ஸ்வஸ்திகா, நாங்கள் குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் அநேகமாக பாதிக்கப்படுகின்ற பெண்கள், அவர்களுக்கே தெரியாமல் நிறைய வன்முறைகள் அல்லது துன்புறுத்தல்களுக்கு அவர்கள் இலக்காகின்றார்கள். இது வெறுமனே உடல் ரீதியானது மாத்திரமல்ல, நீங்கள் ஏற்கனவே கூறியது போன்று பாலியல் ரீதியாக அல்லது பேச்சு அளவிலே ஒருவரை மட்டும் தட்டி சில வேளையிலே பேசுவார்கள். அதாவது இல்லாத ஒரு விடயத்தை கூறி அவர்களை கோண செய்வார்கள். உனக்கு ஒன்றும் தெரியாது. அவ்வாறு செய்யும் போதும் கூட அந்த வீட்டில் இருக்கும் அந்த பெண்கள் அவர்கள் வெளியே வந்து இது தொடர்பாக கூறுவதில்லை. அதாவது எமது கலாச்சாரத்தோடு தொடர்பட்ட ஒரு விடயம். தனது கணவர் என்னத்தை கூறினாலும் அது சரி என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இது காலப்போக்கிலே ஒரு மனரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விபரீதமான முடிவுகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. நீங்கள் ஒரு சட்டத்திறனி என்ற வகையிலே இவ்வாறான சம்பவங்கள் எந்த அளவிலே எமது நாட்டில் பதிவாகின்றன? நான் முதலே கூறியது போன்று உடல் ரீதியான வன்முறை வரும் பொழுது அதை அதிகமாக பாதிக்கப்படுகின்றவர்கள் இந்த உளரீதியான வன்முறை தொடர்பாக அதிகமாக போய் போலீசாரிடமோ நீதிமன்றத்துடனோ முறையிடுவதில்லை. இதற்கான காரணம் அவ்வாறு முறையிட்டாலும் அவர்களுக்கு அதற்கான ஆதரவு அல்லது சப்போர்ட் வந்து அதற்காக கிடைப்பதில்லை. ஆனால்
ஒருவர் வந்து குடும்ப வன்முறையின் மூலம் பாதிக்கப்படும் பொழுது அவர் பாதிக்கப்படுகின்றார் என்று தெரியவில்லை என்று கூற முடியாது. ஆனால் பாதிக்கப்பட்டாலும் வந்து அந்த பாதிப்பை வைத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், வெளியில் வந்தோமானால் சமூகம் நம்மை எவ்வாறு பார்க்கும், கணவனை விட்டு வந்தால் சமூகம் நம்மை எவ்வாறு பார்க்கும், போலீசார் நம்மை எவ்வாறு பார்க்க போன்றார்கள், நீதிமன்றம் எவ்வாறு பேச போகின்றது என்று கூறி நிறையவே வந்து அவர்களுக்கு நான் இருக்கிற மனச்சிக்கல்கள் காணப்படுகிறது. மற்றும் உளரீதியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் வெளியே வந்து பேசும் பொழுதும் நண்பர்களாகவும் சமூகமாகவும் குடும்பத்தினராகவும் எந்த விதமான ஆதரவையும் வந்து வழங்குவதில்லை. இந்த அபியூசிவ் மேரேஜை விட்டு, கல்யாணத்தை விட்டு, திருமணத்தை விட்டு வெளியே வாங்கோன்னு சொல்லி எந்த விதமான ஆதரவும் கொடுப்பதில்லை. What I was saying is, when someone goes through psychological abuse, the biggest dilemma, let's say, a woman has is if she comes out and complains about a psychological abuse to her family or friends or even police, no one will take her seriously. They would say this is part and parcel of family life, don't take it seriously, go back. So they would send her back. So everything about society and even our legal system is about sending the woman back into the abusive marriage, particularly if the violence is only in terms of psychological violence. So that is one of the biggest reasons why I think a woman or even men sometimes, or particularly when they are in like unconventional relationship, for instance if they are in a partnership as opposed to a traditional marriage, there also violence takes place, but they are unwilling to come out, or they are unable, not unwilling, I would say unable to come out because of the social structures. இப்படி ஒரு சிலாக்கள் நினைக்கலாம், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் போலீசாரிடமோ அல்லது நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு தயங்குவார்கள், ஒரு சட்ட துணை அல்லது சட்டத்தரணியின் துணையோடு தான் அவர்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். எமது நாட்டிலே இருக்கும் சட்டத்திற்கு அமைய நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலே இது தொடர்பாக இந்த பிரச்சனைகளை முன்னகர்த்துவதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. ரெண்டு விடயம். நமது சட்டத்தை பார்த்தோமானால், அதாவது வந்து குடும்ப வன்முறை சட்டத்தை பார்த்தோமானால், அதன் மூலம் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு எந்த விதமான சட்டத்தரணியின் உதவியும் வந்து நாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சட்டத்தின் கீழ் நாங்களே ஒரு அஃபிடவிட் ஒன்றை செய்து நாங்களே அதை வந்து நீதிமன்றத்தில் வந்து 2 காப்பீஸை வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து கோப்பிட்டோமானால் நீதிபதி, அதாவது வந்து நீதவான் நீதிமன்றம், மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட், அவரே அல்லது அந்த நீதவான் அந்த வழக்கை அழைத்து உரிய நிவாரணங்களை வந்து வழங்கும்படிதான் நமது சட்டம் வந்து அமைக்கப்பட்டு காணப்படுகிறது. எனவே குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் நாங்கள் எந்த விதமான சட்டத்தரணியின் ஆதரவையும் அல்லது சட்டத்தரணியின் சப்போர்ட்டையும் வந்து நாங்கள் நாட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த போதிலும் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோமானால், யதார்த்தத்தில் பார்த்தோமானால், ஒரு போலீஸ் நிலையத்துக்கு வந்து ஒரு பெண் தனியாக செல்லும் பொழுது, அல்லது போலீஸ் நிலையத்துக்கு வந்து ஒரு பெண் சிறுவர்களுடன் தனியாக செல்லும் பொழுது, நான் பார்த்த மட்டத்தில் வந்து போலீசாருக்கு வந்து இந்த குடும்ப வன்முறை தொடர்பாக வந்து சென்சிட்டிவிட்டி இல்லை. எனவே என்னிடம் இந்த இவ்வாறான பிரச்சனை வாரவர்களிடம் போலீஸ் நிலையத்துக்கு வந்து எந்த விதத்திலும் வந்து தனியாக செல்லுங்கன்னு சொல்லி நான் ஒரு நாளும் ஆலோசனை வழங்குவதில்லை. ஏனென்றால் நான் கண்ட இடத்தில் வந்து போலீசாருக்கு வந்து குறிப்பாக குடும்ப வன்முறை தொடர்பாகவும் பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான வன்முறை தொடர்பாகவும் அதிக அளவு சென்சிட்டிவிட்டி இல்லை என்றுதான் நான் கருதுவேன். இதிலே நாங்கள் அதாவது பாலியல் ரீதியிலான வன்முறைகள் என்று கூறும்போது சில மேற்குலக நாடுகளில் எல்லாம் சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது நாங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் கூட அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்பதான் அவர்கள் செயற்பட வேண்டும். மாறாக ஒரு பெண் விரும்பாத நேரத்தில் கூட சில செயற்பாடுகளில் ஈடுபட்டால் அது சட்ட ரீதியில் ஒரு குற்றம் என்று கூறப்படுகிறது. ஆனால் எமது நாட்டிலே அல்லது இந்த எங்களது பிராந்திய நாடுகளை பொதுவாக எடுத்துக்கொண்டால் கூட அதற்கான அதாவது இதை நாங்கள் நீதிமன்றத்திலே கொண்டு போய் அங்கே சவாலுக்கு உட்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? எமது சட்டத்தில் கூட பாலியல் குற்றங்கள், இப்போ செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட், அதாவது வந்து பாலியல் தொந்தரவு என்ற குற்றம் வந்து எமது சட்ட புத்தகத்திலும் காணப்படுகிறது. எனவே சட்டத்தில் வந்து குறைபாடுகள் சில காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு வந்து ஒர்க் பிளேஸ் ஹரஸ்மெண்ட், அதாவது வேலைத்தலங்களில் வந்து ஒரு பாலியல் குற்றம் அல்லது ஒரு தொந்தரவு ஏற்பட்டால், பாலியல் தொந்தரவு மட்டுமில்லை வேலைத்தலங்களிலே தொந்தரவு ஏற்பட்டால் அது வந்து குற்றமாக எமது நாட்டிலே அந்த ஒர்க் பிளேஸ் ஹரஸ்மெண்ட் என்ற விடயம் வந்து குற்றமாக்கப்படவில்லை. அதே போன்று திருமணத்திற்குள் வந்து பாலியல் வன்முறை நடந்து சென்றால், அதாவது வந்து மேரிட்டல் ரேப் நடந்தால் அதுவும் வந்து சட்டத்தில் வந்து குற்றமாக கருதப்படுவதில்லை. இவ்வாறான சில குறைபாடுகள் காணப்படுகிறது. ஆனால் பொதுவாக வந்து செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் என்ற விடயம் அல்லது வந்து பாலியல் தொந்தரவு என்ற விடயம் வந்து குற்றமாக பட்டு காணப்படுகிறது. பிரச்சனை என்னவென்றால் எமது நாட்டு சட்டம் மட்டுமல்ல, பொதுவான சட்டங்களை எடுத்தோமானால் அதில் வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அதாவது வந்து குற்றத்தை நாங்கள் எவ்வாறு ஒப்புக்கொள்ள போனோம்,
ப்ரூவ் பண்ண போன்றோம், ஒப்புவிக்க போன்றோம் என்ற ஒரு பிரச்சனை வந்து எல்லா சட்டங்களிலும் வந்து காணப்படுகிறது. பாலியல் குற்றங்களை எடுக்கும் பொழுது பொதுவாக வந்து இது வந்து 2 நபர்களுக்கு இடையில் நடைபெறுகின்றபடியினால் அதற்கான சாட்சியங்கள் வந்து எடுத்துக்கொள்வதும் சாட்சியங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் வந்து மிகவும் ஒரு சவாலான விடயமாக காணப்படுகிறது. இதனால் தான் நிறைய பாலியல் குற்றங்கள் சார்ந்த குற்றங்கள் வந்து அல்லது குற்றம் சாட்டப்பட்டு வழக்கலாக வரும் பொழுது அவை வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு போகின்றன. සොනාලි සමහර වෙලාවට දැන් අපි දකිනවා අවුරුදු 15ක් 20ක් විතර එකට කසාද බැඳලා ජීවිතේ ගත කරපු කට්ටිය හිටි හැටියේ උසාවියට ගිහිල්ලා මේ දික්කසාද නඩු වලට යනවා. දැන් මේවටත් පවුල පාදක කරගත්ත මේ වගේ සිද්ධීන් හේතු වෙලා තියෙනවා. දැන් අපි ඒ ගැනත් පොඩ්ඩක් කතා කරොත් හොඳයි. அதாவது சில ஆட்கள் வந்து 10-15 வருடங்கள் திருமண வாழ்க்கையில் இருந்ததற்கு பிறகு திடீரென்று தங்களுக்கு விவாகரத்து வேண்டும் என்ற அடிப்படையிலே செல்வார்கள். அதாவது அவ்வளவு காலம் அவர்கள் இந்த வீட்டு வன்முறைகளை தாங்கிக் கொண்டு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இருந்து பிறகு வெளியில் வந்து கதைக்கின்றார்கள். ஏன் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்றன? இது வந்து ஒரு ட்ரிக் கொஸ்டின் கூறுவேன். அதாவது வந்து ஒரு பெண் திருமணமாகிய பின்பு 1-2 வருடங்களுக்கு பிறகு வந்து அல்லது திருமணமாகிய உடனே வந்து ஒரு வன்முறை சம்பவம் நடைபெறுகிறது. உடனே அந்த திருமணத்துக்கு வெளியே வந்து அவர்கள் கூறுவார்கள், இவ்வாறு தான், இதுதான் முதலாவது சம்பவம், ஏன் உடனடியாக வாரீங்க, கவுன்சிலிங்குக்கு போங்க, அதுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த வன்முறையான குடும்பத்துக்குள் திரும்பி பெண்ணை அனுப்பி விடுவார்கள். 15 வருடங்களுக்கு பிறகு அந்த பெண் வந்து திருமணத்தை விட்டு வந்தால் இவ்வளவு நாளும் வந்து இருந்தது, இவ்வளவு நாளும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது, ஏன் திடீரென்று இப்பொழுது வந்ததுன்னு கூறி பெண்ணை பார்த்து அல்லது அந்த திருமணத்தை விட்டு வெளியே வருகின்றவர்களை பார்த்து கேட்பார்கள். எனவே வந்து அதிகமான இப்படி இவ்வாறான பல வருடங்கள் ஒரு திருமணத்திற்குள் இருந்த பின்பு யாராவது ஒருவர் பெண்கள் வந்து வெளியே வருகின்றார்கள்னா அதற்கான பிரதான காரணம் வந்து 2 விடயங்கள். முதலாவது விடயம் வந்து சிறுவர்கள் இருக்கும் பொழுது அல்லது பிள்ளைகள் அந்த திருமணத்தில் இருக்கும் பொழுது அந்த பெண்கள் வந்து பிள்ளைகளின் நலனுக்காக நாங்கள் இந்த திருமணத்துக்குள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுவதுடன் அதே போல சமூகமும் வந்து அவர்களை பிள்ளைகளுக்காக இந்த திருமணத்திற்குள் இருக்க வேண்டும் என்று கூறி அழுத்தம் செலுத்துகிறது. அது முதலாவது விடயம். 2வது விடயம் வந்து பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஃபைனான்சியல் செக்யூரிட்டி என்ற ஒரு விடயம் வந்து பெண்களுக்கு மிகவும் குறைவாக நமது நாட்டிலே காணப்படுகிறது. எனவே ஃபைனான்சியல் செக்யூரிட்டி அல்லது பண ரீதியான ஒரு ஆதரவு இல்லாத பட்சத்திலும் பெண்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த திருமணத்திற்குள் வந்து நீண்ட காலமாக இருக்கின்றார்கள். மற்றது வந்து ஒரு மானசீகமான விடயம். அதாவது வந்து நமது சமூகத்தில் வந்து திருமணமாகினால் அந்த திருமணத்தை விட்டு வெளியே வந்தால் அது வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு இழுக்காரமான விடயமாகத்தான் நமது சமூகம் கருதுகிறது. எனவே அது வந்து ஒரு ஸ்டிக்மா சார்ந்த விடயமாகவும் நாங்கள் அதனை எடுக்கலாம். இவ்வாறான காரணங்களுக்குத்தான் பெண்கள் வந்து திருமணத்தை விட்டு உடனடியாக வருவதில்லை. பல வருடங்களுக்கு பிறகு சிலவள கொடுமை தாங்க முடியாமல் அல்லது அந்த திருமணத்திற்குள் இருக்க முடியாமல் இந்த பெண்கள் வந்து வெளியே வருகின்றார்கள். Yeah. Swastika, now when we take gender-based violence, we see how, especially among low-income families, financial dependence is used as a weapon against women to stop them from leaving. So what happens is, සාමාන්‍යයෙන් කාන්තාව කසාද බඳින අවස්ථාවේදී කියනවා නෑ උඹ ගෙදර ඉඳපන් මං හම්බ කරලා දෙන්නම්. ඊට පස්සේ ස්වාමි පුරුෂයා තමයි පඩිය ගෙනල්ලා ඒකෙන් කොටසක් දෙනවා කාන්තාවට. එතකොට ළමයි හම්බෙනවා. එතකොට කාන්තාවට තමන්ගේ අනන්‍යතාවය නැති වෙනවා සහ සල්ලි වලට ඩිපෙන්ඩ් වෙන්න වෙනවා, යැපෙන්න වෙනවා හස්බන්ඩ් මත. එතකොට තමන්ට කිසිම ෆයිනෑන්ෂල් ස්ටැබිලිටි එකක් නැතුව තමන්ට ඒ ටොක්සික් මැරේජ් එකෙන් අයින් වෙලා යන්න විදිහක් නැති වෙනවා. අන්න ඒ ඇස්පෙක්ට් එක ගැන අපි කතා කරමු පොඩ්ඩක්. பல நாடுகளில் இந்த அதாவது வந்து பண ரீதியான அல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனை வந்து பெண்களுக்கு காணப்படும் பொழுது பெண்கள் வந்து இவ்வாறான மிகவும் அபியூசிவான மேரேஜஸ்லிருந்து பெண்கள் வந்து வெளியே வருவதில்லை. பல நாடுகளில் வந்து இவ்வாறான குடும்ப வன்முறை பிரச்சனைகள் காணப்படும் பொழுது அரசாங்கம் இவ்வாறாக இந்த திருமணங்களை விட்டு வருகின்ற பெண்களை வந்து அரசாங்கம் பாதுகாத்து கொள்ளும். அதாவது எங்களது நாட்டில் அதற்கான சட்ட ஏற்பாடுகள் இல்லை. எமது நாட்டில் வந்து சட்ட ஏற்பாடுகள் சில காணப்படும். உதாரணமாக வந்து சேஃப் ஹவுசஸ், அதாவது வந்து பாதுகாப்பு இல்லங்கள் அமைக்க வேண்டும் என்று கூறி எமது நாட்டில் வந்து சட்ட ஏற்பாடுகள் காணப்பட்ட பொழுதிலும் வந்து அது வந்து அதிகபட்சமாக நடைமுறையில் இல்லை.
எனவே வந்து எமது நாட்டில் வந்து அதிகபட்சமான பாதுகாப்பு இல்லங்கள் வந்து இந்த என்ஜிஓஸ், அதாவது வந்து அரசு சார்பற்ற நிறுவனங்களினால் தான் இந்த பாதுகாப்பு இல்லங்கள் வைக்கப்பட்டு காணப்பட்டு இருக்கின்ற போதிலும் அவை கூட சிறிய ஒரு குறுகிய காலத்திற்குள் தான் அவர்கள் இருக்கக்கூடிய மாதிரி தான் இந்த சேஃப் ஹவுசஸும் காணப்படுகிறது. எனவே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து அவர் நலிவடைந்து காணப்படும் பொழுது, அல்லது தனக்கு தானே தன்னை சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படும் பொழுது அந்த பெண் வந்து கடைசி வரைக்கும் அந்த குடும்ப கட்டமைப்பை விட்டு வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே வந்து இது வந்து பெண்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை, அது குடும்பத்துக்குள் இருக்கின்ற பிரச்சனை மட்டுமல்ல, இது வந்து எமது அரசாங்கம் குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு எமது அரசாங்கம் வந்து அரசாங்கத்தின் கடமையை வந்து ஒழுங்காக செய்யவில்லை, சேஃப் ஹவுசஸை ஒழுங்காக உருவாக்கவில்லை. இந்த பெண்களுக்கு வந்து எவ்வாறு பொருளாதார ரீதியாக நாங்கள் எவ்வாறு சப்போர்ட் பண்ண கூடியதாக இருக்கும் என்று கூட எமது அரசாங்கம் பாலிசி ரீதியாக வந்து யோசிக்கவில்லை என்பது எனது கருத்தாகும். ස්වස්තිකා ඔබ කිව්ව ආකාරයට දැන් අපි ප්‍රොටෙක්ෂන් මෙකැනිසම් එකක් ගැන කතා කරනකොට ගෘහස්ත ප්‍රචණ්ඩත්වයෙන් වික්ටිමයිස් වෙච්ච කෙනෙකුට යන්න සේෆ් හවුස් එකක් රජය විසින් ඒ මෙකැනිසම් එක නැහැ. NGOs දැන් ඔය women in need වගේ NGOs වලින් තමයි ඒක ප්‍රොවයිඩ් වෙන්නේ. නමුත් මේක ප්‍රතිපත්තිමය ලෙවල් එකකින් නැත්නම් පොලිසි ලෙවල් එකකින් අනිවාර්යෙන් මේක තියෙන්න ඕන නේද ලංකාවේ? எல்லா மாவட்டங்களிலும், அதாவது வந்து சேஃப் ஹவுசஸ் ஷுட் பி இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஈஸிலி அக்சசிபிள், and it should actually be a safe house. I think there are 1 or 2 safe houses which are being run by the state, if I'm not mistaken. But by and large, we don't have safe houses provided by the government. In any case, when a woman comes out, easy access should be had to the safe houses. Even when she goes to the police should be able to easily refer her to a safe house. So at least for that night, she should be able to stay there. Ideally, the government should provide safe houses where if she wants, she can stay for several years. That should be the ideal situation. Now, the state and the government has always argued that we don't have funds to run safe houses. We don't have funds to create these mechanisms and so on. But what I have always argued is the state seems to have enough funds to, for instance, spend on, for instance, the recent rehabilitation bill which the government is bringing forward. So to create those rehabilitation centers, there's going to be a massive funds which the government is going to expend. So if the government has that funds to expend for unnecessary things, then why not start spending for women who are in deep trouble, particularly in abusive marriages? It goes to a point where women sometimes suicide. So who is taking responsible for the women who are being affected, and people who are being affected also, not only women, but women and children and even sometimes men who are being affected. So the government has to step in and protect people who are being affected in abusive marriages, because society is very conservative and we can't always wait for society to improve itself. ස්වස්තිකා ඔබ හිතනවාද දැන් කෙනෙක් assault එකකට ලක් වුණොත්, ගෘහස්ත ප්‍රචණ්ඩත්වයට ලක් වුණොත්, ඇය පොලිසියකට ගියාට පස්සේ අපේ පොලිසිවල තියෙනවා අර කාන්තා හා ළමා ඩෙස්ක් එකක්. ඒ පොලිස් නිලධාරීන් සෙන්සිටිව්ද ඒ කෙනාගේ දුක අහලා ඒකට විසඳුමක් දෙන්න සංවේදීත්වය කියන එක, සෙන්සිටිවිටි කියන එක තියෙන්න ඕන. හැබැයි පොලිසිය නිරන්තරයෙන්ම මේ පොලිස් ඔෆිසර්ස්ලා ට්‍රේනින්ග්ස් වලට යනවා. හැබැයි කොතනද මෙතන වරදින්නේ? මොකද අපි සමහර අවස්ථාවල අහලා තියෙනවා පොලිසිය කියනවා මේ ඔයාගේ හස්බන්ඩ් කමන්නේ ආපහු ගිහිල්ලා විසඳ ගන්න බලන්න, ඕගොල්ලන්ට ළමයි දෙන්නෙක් ඉන්නවා. ඒ වගේ දේවල් කියලා අර අබියුසර්ගේ ගාවටම ආපහු යවනවා ගුටි කාපු ගෑනුවෙක් කෙනාව. මේක ඔබ කොහොමද දකින්නේ? இதை வந்து ரெண்டு மாதிரி பார்க்கலாம். சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அதாவது சில போலீஸ் அதிகாரிகள் இவ்வாறான விடயங்களுக்கு வந்து சென்சிட்டைஸ்ட் ஆகி அவர்கள் வந்து ஒரு பெண் வந்து அல்லது பெண் சிறுவர்களுடன் வரும் பொழுது அந்த பெண் பிரச்சனையை கேட்டு அதற்கான தீர்வை வழங்கக்கூடிய நிலையில் சில போலீஸ் அதிகாரிகள் இருக்கின்றனர். சமரசமாக அல்ல, அந்த பெண் சமரசம் என்ற விடயத்துக்குள்ளே அந்த போலீஸ் அதிகாரி செல்வதில்லை. காரணம், சமரசம் என்ற விடயம் அது வந்து போலீசாரின் பவர்ஸ் அல்ல. ஏனென்றால் போலீசார் வந்து கவுன்சிலிங்கில் ட்ரெயின்டானவர்கள் அல்ல, பரிச்சயப்பட்டவர்கள் அல்ல. எனவே அவர்கள் வந்து அந்த சமரசம் என்ற விடயத்துக்குள், குறிப்பாக வந்து குடும்ப பிரச்சனை என்று வரும் பொழுது சமரசம் என்ற விடயத்துக்குள் போவதை வந்து நான் அதிகபட்சமாக பரிந்துரைப்பதல்ல. ஏனென்றால் போலீசார் வந்து சமரசம் என்ற விடயத்துக்குள் அநேகமான இடங்களில் வந்து அதை சமரசம் செய்ய முயற்சிக்கின்றார்கள். போலீசார் வந்து எந்த விதமான, அதாவது கவுன்சிலிங் ட்ரைனிங் எதுவும் இல்லாமல்
குடும்பத்தை வந்து சமரசம் செய்ய முயற்சிக்கின்ற பொழுது அது வந்து எப்பவும் பிழையான திசையிலே போய்கொண்டிருக்கிறது. எனவே பெண்கள் வந்து அல்லது பெண்கள் சிறுவர்களிடம் வந்து போலீசாரிடம் கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது என்னை பொறுத்த மட்டிலே வந்து போலீசார் வந்து செய்யக்கூடியது 2 விடயங்கள். ஒன்று வந்து அந்த கம்ப்ளைண்ட் எழுதணும், 2வது வந்து அந்த பெண்ணிடம் கேட்கணும், நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக போறீர்களா அல்லது ஏதாவது சேஃப் ஹவுஸுக்கு போக போறீங்களான்னு சொல்லி. இவற்றை விட்டுட்டு கணவரை கூப்பிட்டு நாங்கள் குடும்ப பிரச்சனையை பேச போறோம்னு சொல்லி போலீசார் வந்து தமக்கு பரிச்சயம் இல்லாத விடயங்களில் கூட அவர்கள் வந்து தலையிட முயற்சிப்பதனால் அவர்களது கன்சர்வேட்டிவ் வேல்யூஸ், அவர்களிடம் காணப்படுற சில சமூகம் சார்ந்த சில வேல்யூஸையும் அந்த பிரச்சனைகளுக்குள் வந்து போலீசார் கொண்டு வந்து சமரசம் செய்ய முயல்கின்றார்கள். உதாரணமாக வந்து போலீசாருக்கு சில வழியில் வந்து ஒரு ஐடியா ஒன்று இருக்கிறது. ஒரு 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 பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, 21 வயது பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளைக்கு வந்து பெற்றோருடன் தான் இருக்க வேண்டும் என்று கூறி எமது சமூகத்தில் நாங்கள் திருமணமாகும் வரைக்கும் பெற்றோருடன் தான் இருக்கின்றோம். எனவே போலீசாருக்கும் ஒரு ஐடியா இருக்குது, அந்த பெண் பிள்ளை எவ்வளவு காலம் சென்றாலும் பெற்றோருடன் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி போலீசாருக்கும் ஒரு ஐடியா இருக்குது. அந்த பிள்ளை வந்து தனது பெற்றோரை விட்டு வெளியே செல்ல போன்றேன், என்னால் பெற்றோர் வந்து என்னை வந்து வன்முறைக்குள்ளாக்குகின்றார்கள் என்று கூறி போலீசாரிடம் கேட்கும் பொழுது போலீசார் சில வேளை வந்து அந்த பிள்ளையை பிடிச்சு திரும்பி பெற்றோர்களிடம் அனுப்பிவிடுகிறார்கள். எனவே சமரசம் என்ற விடயம் வந்து போலீசார் கடைசி வரைக்கும் வந்து அதற்குள் போகக்கூடாது. என்னை பொறுத்த மட்டில் வந்து அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நபரை, அது பெண்ணாக இருந்தால் என்ன, பிள்ளையாக இருந்தால் என்ன, பாதிக்கப்பட்ட நபரை வந்து நீதிமன்றத்துக்கு முன் ஆஜர்படுத்த வேண்டும், நீதிமன்றத்துக்கு முன் வழக்கு தொடுக்க வேண்டும், அல்லது சேஃப் ஹவுஸுக்கு அனுப்ப வேண்டும், அல்லது அந்த அந்த பாதிக்கப்பட்ட நபரிடம் நீங்கள் இதை பற்றி என்ன செய்ய போன்றீர்கள் அவரிடமே கேட்டு அதற்கேற்ற மாதிரி தீர்வுகளை வழங்க வேண்டும். ஸ்வஸ்திகா, நாங்கள் அந்த வன்முறையோடு வீட்டு பெண்களாக இருக்கிற இல்லத்தரசிகள் குறிப்பாக திடீரென தற்கொலை செய்து கொள்கின்ற இந்த நிலையெல்லாம் இருக்கின்றது. அதாவது நீங்கள் ஏற்கனவே கூறியது போன்று இந்த சேஃப் ஹவுசஸ், நான் வெளியே போய்விட்டால் எங்கே போவது என்று இவர்களுக்கு தெரியாமல் உள்ளது. ஆனால் அரசாங்கம், அதாவது நாட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, நாங்கள் ஏற்கனவே கதைத்ததை போன்று அந்த புனர்வாழ்வு சட்டமூலத்தை கொண்டு வந்து புனர்வாழ்வு அளிக்க வேண்டும், போராட்டக்காரர்களை புனர்வாழ்வு அளிக்க வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய பணத்தொகையை ஒதுக்குகின்றார்கள். யாரை நாங்கள் புனர்வாழ்வு அளிக்க போகின்றோம் என்பது கூட தெரியாமல். ஆனால் இவ்வாறு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவர்கள் செல்வதற்கான ஒரு இடம், அவர்களுக்கான பாதுகாப்பு இல்லங்கள், இதிலெல்லாம் அக்கறை செலுத்துவதாக இல்லை. நீங்கள் எவ்வாறான சட்ட திருத்தங்களை எமது நாட்டிலே கொண்டு வந்தால் பாதிக்கப்படுகின்ற பெண்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று ஒரு இளம் சட்டத்தரணி என்ற வகையிலே நீங்கள் என்ன பரிந்துரைக்கின்றீர்கள்? முதலாவதாக வந்து எமது நாட்டிலே குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்படுகின்றார்கள், அது வந்து பெண்களாக இருந்தால் என்ன, ஆண்களாக இருந்தால் என்ன, சிறுவர்களாக இருந்தால் என்ன, பிள்ளைகளாக இருந்தால் என்ன, பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு வந்து அரசு உதவி கட்டாயமாக தேவை. அந்த பாதிப்பிற்கு உள்ளாகின்ற நபரிடமிருந்து எப்பொழுதும் உதவி கிடைக்கும் என்று இல்லை. சட்டத்தில் வந்து இருக்குது, உதவியை பெற்றுக்கொள்ளலாம், நீதிமன்றத்திடம் சென்று அந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சட்டத்தில் இருந்தாலும் அரசாங்கம் அந்த பொறுப்பை நிச்சயமாக ஏற்க வேண்டும். சேஃப் ஹவுசஸை ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து சேஃப் ஹவுசஸ் இருக்க வேண்டும். அதே போன்று பண ரீதியாக வந்து இந்த குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு பண ரீதியாகவும் இந்த அரசாங்கம் எவ்வாறு இந்த பெண்களையும் இந்த பிள்ளைகளையும் வந்து பாதுகாக்க போகின்றது அல்லது பண ரீதியாக எவ்வாறு ஆதரவளிக்க போகின்றது என்ற விடயத்தை பற்றியும் அரசாங்கம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். அதற்கு அரசாங்கம் பண ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தேவையில்லாத விடயங்கள் எல்லாம் விட்டுட்டு இப்படியான விடயங்களுக்கு வந்து அரசாங்கம் நிச்சயமாக பண ஒதுக்கீடு செய்ய வேண்டும். எனவே சட்டத்தை விட பிராக்டிக்கலாக வந்து யதார்த்த ரீதியாக வந்து அரசாங்கம் வந்து சட்டத்தில் இருக்கும் சில விடயங்களை வந்து அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாகும். What I was saying is, government should, it is just as much as it's the problem in society, it's also the problem of the state. The government is willing to expend on unnecessary expenditure, but when a person is affected by domestic violence, the law says that the state or the court should be able to refer the woman to a safe house. If there is no safe house, if you can't refer a woman to a safe house, then you can't implement the law. So once you pass the law, it is the government's duty to spend money on that, spend state resources on that, and ensure that there are safe houses, but also ensure that financial assistance is provided to victims of domestic violence. This is of utmost importance, and the government should intervene in this. Absolutely. Before we go in for a short commercial break, Swastika, let's also talk about protection orders, because I think it's important for people to know that there are certain legal remedies that are available to those who go through domestic violence. Speak to us about the protection order. So what happens is when someone goes through domestic violence, the first advice any lawyer would give is to go and lodge a complaint in the police station.
This is not necessary, but the first step is to go and make a lodge a complaint in the police station. Ideally, the police should file the domestic violence case on behalf of the victim, ideally. But most often than not, police does not file a domestic violence case. So then the next step is that the victim, on his or her own, she does not need a lawyer, she can go on her own. What she has to do is she has to write an affidavit, it can be a simple affidavit, and make a duplicate of that affidavit and go and file it in court. Usually magistrates court and the registrars in the magistrates court are very, very supportive when it comes to domestic violence cases. So you just have to go with 2 copies of that affidavit and go and file it in court. And on that day itself, the magistrate will call the matter. And if a lawyer is not there, the magistrate would informally hear the matter. Not informally, but he or she knows how to handle it. So they would hear the matter. And if there is a necessity, the magistrate would even give something called an interim protection order. So until the final protection order comes about, the magistrate would give an interim protection order. An interim protection order can be very vast. It can be anything to do with the fact that, first of all, the person who is the perpetrator, the perpetrator cannot harm you. That would be the first step of the protection order. Secondly, the perpetrator cannot follow you. He cannot harass you in any way. Or for instance, if you have children, he can't come to the school and harass children. He can't go to your workplace and harass you. So even the interim protection order can be extremely vast. Then what happens is, after you get the interim protection order, a notice sent to the other party, which is called the respondent, the person who has been affecting you, have been abusing you. And that person would come and tell his side of the story to court. So after hearing both sides, usually the court will, more often than not, the court will enter a protection order, where the court will not only ask the respondent to not harm the victim, but the court can also make orders in terms of financial support. If there is a house which you all are sharing, the victim can go and live in the same house, but will have the protection order. So if the protection order is violated, then the respondent can be brought to court again. So it's a the Domestic Violence Act is a very expansive act, where it protects the victim. It has taken a holistic approach to protecting the victim, and I would say this is one of the best pieces of legislation when it comes to protecting particularly women and children in our country. Okay, amazing. Jagan, අපි කෙටි විරාමයක් සඳහා යොමු වෙමු. Why can't we tighten up the whole process of court? Our law enforcement must be taken out of politics. That social contract clearly has been in favor of those who are ruling. Do you think this will play a role in Japan coming forward to support Sri Lanka more in the future? A strong message, hopefully, that will echo throughout generations to come. Very good evening to you and welcome to Newsline Live. Newsline, weekdays at 8:30 p.m. on TV1. So we may have a new government, we may have a new president, but I think the decision makers haven't changed. Has there been accountability or reckoning, real reckoning? Event. This should be considered as a first step in our debt restructuring process. This crisis has come to a point where it's so bad that we can't look long term. The government in its current state cannot provide any concessions. Is this not straying away from due process? Never let anyone tell you that what you are doing is insignificant. Face the Nation every Monday at 9:30 p.m. on TV1. වැටුණු තැන් දැක දැක රිදුණු තැන් විඳ විඳ කඳුළු බිව් ඔබ තනි නොකොට දුක අසන විසඳුම් දෙන ගම්මැද්ද ගෙයින් ගෙට කණ්ඩායම අද හෙටම ඔබේ ගමටත් ගම්මැද්ද ගෙයින් ගෙට ජනතාව සමග ජනතාව උදෙසා
අයිබෝවන් ඔබ නැවතත් මක්කල් මන්ද්‍රම් වැඩසටහන සමගින් අද අපේ කතාබහ ගෘහස්ත ප්‍රචණ්ඩත්වය සම්බන්ධයෙන් දමිළ භාෂාව සහ සිංහල භාෂාව සහ විටක ඉංග්‍රීසි භාෂාව මේ භාෂා තුනම කොහොමද හසුරවන්නේ කියලා අපි තුන්දෙනාත් අත්හදා බැලීමක් තමයි මේ කරන්නේ. හරි ජෙගන් මං හිතන්නේ අපි කතා කළ යුතුයි ගෘහස්ත ප්‍රචණ්ඩත්වය ගැන කතා කරනකොට මේ ශ්‍රී ලංකාව තුල තියෙන ආකල්ප ගැන. දැන් සමහර කාන්තාවන් අපි දන්නවා මැරේජ් එකක් තුල ඒගොල්ලන් ගුටි කාගෙන ඒත් ඉන්නවා. මට මගේ පවුලට ලැජ්ජ කරන්න බෑ. මේක නම්බුව මට මගේ පවුලේ නම්බුව නැති කරන්න බෑ. නැත්තම් මට දරුවෝ ඉන්නවා. මේ දරුවන්ට ඉස්කෝලේ ගිහිල්ලා මට මූණ දෙන්නේ කොහොමද? ඒ වගේ ප්‍රශ්න. හැබැයි ටොක්සික් නැත්තම් මේ නෙගටිව් මැරේජ් එකක ඉන්දියා යුතුයිද ඒ ගුටි කාගෙන බැනුම් අහගෙන කියන ගැටලුව අපිට එනවා. අපි ඒක ගැන පොඩ්ඩක් කතා කරමු. ஸ்வஸ்திகா அப்ப எல்லாருமே வீட்டு வன்முறைன்னு சொல்லிட்டு விட்டு போட்டு வெளியில போகணுமென்று இல்லை. ஆனா நிறைய எங்கட பெண்கள் குறிப்பா பாதிக்கப்படுறார்கள். வீட்டை விட்டு போனா மரியாதை போயிடும். இப்போ காலையிலிருந்து வீட்டில் வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க. வீட்டில் இருக்க பெண்கள் ஹஸ்பண்ட் வீட்டை வந்தொட்டி நீ காலையில் ஒன்றும் செய்யலை தானே, முட்டாள் மாதிரி வேலை செய்கிற, சின்ன பிள்ளைகளை கூட அவங்கள வச்சு மட்டம் தட்டி பேசுறது, இல்லாட்டி இல்லாத ஏதாவது தொடர்புகளை வச்சு பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் பிரயோகம் செய்கிறது, இப்படியான பல பிரச்சனைகளை காண்றோம். அப்படி அவங்க இதெல்லா பிரச்சனையும் சுமந்து கொண்டு அவங்களோட ஃபேமிலிக்காகவும் அப்படி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குதா? குடும்ப வன்முறையை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் வந்திருக்கின்றது. அதிலே காணப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயம் குடும்ப வன்முறை காணப்படுகின்ற குடும்பங்களில் வளர்கின்ற பிள்ளைகள் அவர்களும் பிறகு வன்முறையானவர்களாக மாறுவார்கள், அல்லது அவர்களுக்கு மானசீக ரீதியான சிக்கல்கள் பிற்பட்ட காலத்தில் வருகின்றது. எனவே பிள்ளைகளுக்காக நான் அடி வாங்கி கொண்டு அல்லது வன்முறைக்கு உள்ளாகி கொண்டு, அது உடல் ரீதியான வன்முறை மாத்திரமல்ல, வாய் மூலம் பேசிக்கொண்டிருந்தால் அதை கூட சிறுவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே பிள்ளைகளுக்காக நான் இந்த பிள்ளைகளின் மரியாதைக்காக இந்த குடும்பத்திற்குள் இருக்க வேண்டும் என்று கூறி இருக்கின்றவர்கள் அவர்களின் பிள்ளைகளை வருங்காலத்தில் பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது மானசீக ரீதியாக இந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட போன்றது என்பதை முதலாவதாக நினைவைத்திருக்க வேண்டும். எனவே ஒரு வன்முறையான சூழ்நிலையை விட்டு ஒருவருக்கு வெளியே வருவதற்கு முடியுமாக இருந்தால், அதாவது குறிப்பாக பொருளாதார ரீதியாக அவருக்கு வெளியே பிள்ளைகளை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமானால், நான் கூறுவேன், வன்முறையான குடும்பத்திலிருந்து வன்முறையான ஒரு திருமணத்திலிருந்து பிள்ளைகளை வளர்ப்பதை விட சமூகம் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை என்றால் சமூகம் பிள்ளைகளை பார்க்க போவதல்ல. அந்த வன்முறையான திருமணத்திற்கு வெளியே தனியாக இருந்தென்றாலும் பிள்ளைகளை பார்த்தால் அந்த பிள்ளைகளின் வருங்காலத்திற்கு இதுவும் மிகவும் ஏற்புடையதாக இருக்கும் அல்லது உகந்ததாக இருக்கும் என்பது எனது கருத்தாகும். ரெண்டாவது விடயம் சமூகம் என்ன சொல்ல போகிறது, எனது மானம் இல்லாமல் போக போகிறது, இவ்வாறான காரணத்துக்காக பல பெண்கள், அதாவது பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை காணப்பட்டாலும் இவ்வாறான சமூக காரணங்களுக்காக அவர்கள் திருமணத்தை விட்டு வெளியே வராமல் இருக்கின்றார்கள். இதை கூட நான் கூறுவேன், ஒரு பிரச்சனை வரும் பொழுது சமூகம் நம்மை பார்க்க போவதில்லை, நாங்கள் தான் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான காரணங்களுக்காக திருமணத்தை விட்டு வெளியே வராமல் இருக்க வேண்டாம் என்பதுதான் எனது. இப்போ ஸ்வஸ்திகா, வேறு நாடுகளில் இப்படியான ஆட்கள் பாதிக்கப்பட்டாக்கள் வெளியில வரும்போது அவர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கமே இருக்கின்றது. பண உதவி செய்கின்றார்கள், அவர்களை பாதுகாப்பான இல்லங்களில் தங்க வைத்து அதெல்லாம் பராமரிக்கின்றார்கள். ஆனால் எமது நாட்டிலே அவ்வாறான ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரு பெண் பாதிக்கப்பட்டவர் வெளியில் வழக்கு தொடர்ந்து, அதாவது அவர் தனியாக வாழ்வதற்கு வழக்கு விசாரணைகள் எல்லாம் முடிவடைந்து ஏதேனும் ஒரு தீர்வு வரும் வரைக்கும் அவருக்கான அந்த பரிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? ரெண்டு விடயங்கள். முதலாவது நான் முதலே கூறியது போன்று எமது நாட்டில் இவ்வாறா வெளியே வருகின்ற பெண்களுக்கு அரசாங்கம் பெரிதாக ஆதரவு வழங்குவதில்லை. இருக்கின்ற ஆதரவு கூட, அதாவது போலீஸ் நிலையங்கள் கூட பெண்களுக்கு ஆதரவாக இருப்பதில்லை. அது முதலாவது விடயம். இருந்த போதிலும் நீதிமன்றத்தில் நாங்கள் சென்று ஒரு குடும்ப வன்முறை வழக்கை தொடுத்தால் நீதிமன்றத்துக்கு இந்த பெண் தன்னை பராமரித்துக் கொள்வதற்கு தாபரிப்பு தொகையை வழங்குவதற்கு அந்த நீதிமன்றத்துக்கு நீதவான் நீதிமன்றத்துக்கு குடும்ப வன்முறை சட்டத்திற்கு ஏற்பாடுகள் காணப்படுகிறது. எனவே அந்த நிவாரணத்தை அந்த பெண் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. மூன்றாவது விடயம்தான் சமூகம்.
ஒரு பெண் குடும்ப வன்முறைக்குள் பாதிக்கப்படுகின்றார்கள்னா நாங்கள் எவ்வளவு அக்கறை எடுத்து அந்த பெண்ணை மீண்டும் குடும்பத்திற்குள் செல்ல முயற்சிக்கின்றோமோ அதே அக்கறை எடுத்து ஒரு பெண் வந்து வெளியே முயல்கின்றார்கள் அவருக்கு என்ன முறையான சப்போர்ட் ஆதரவை வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது பொருளாதார ரீதியாக அல்லது மானசீக ரீதியாக அல்லது ஒரு நட்பு ரீதியாக நாங்கள் எவ்வாறு அந்த பெண்ணை வந்து அந்த திருமணத்தை விட்டு வெளியே வந்து சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வந்து எவ்வாறு நாங்கள் ஆதரவை கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை பற்றி சமூக ரீதியாக வந்து நாங்கள் சற்று நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு கேள்வி பொதுவானது, நீதிமன்றத்திற்கு சென்று இந்த சைக்காலஜிக்கல் அபியூஸ் அந்த வார்த்தை ரீதியாக இடம்பெறுகின்ற இந்த வன்முறைகளை இவ்வாறு நாங்கள் ஆதாரத்தோடு நிரூபிப்பது என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கலாம். 2 விதம். முதலாவது வந்து குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் வருகின்ற நிவாரணங்கள் வந்து குற்றவியல் நிவாரணங்கள் அல்ல, அது வந்து பாதுகாப்பு சார்ந்த நிவாரணங்கள். எனவே அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்று கூற, அது வந்து ஒரு விடயத்தை ஒப்புவிப்பதற்கான தேவையான சாட்சியங்கள் அல்லது சாட்சி முறைமை வந்து குற்றவியல் சட்டத்தை விட மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. எனவே நாங்கள் வந்து ஒரு அஃபிடவிட்டில் இந்த இவ்வாறான விடயங்களை வந்து நாங்கள் போட்டு இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் அந்த குடும்பத்திற்குள் நடைபெற்று இருக்கின்றது என்று போட்டுவிட்டு அதை போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினால் அதிகமாக வந்து நீதிமன்றம் வந்து இதை பார்த்துவிட்டு அந்த நபர் பாதிக்கப்பட்ட நபர் வந்து உண்மை சொல்கின்றார் என்று நீதிமன்றமே ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று செய்து அந்த பாதுகாப்பு கட்டளையை வந்து அந்த பெண்ணுக்கோ அல்லது பாதிக்கப்பட்டவருக்கோ வழங்குகிறது. எனவே மானசீக ரீதியாக பாதிக்கப்பட்டதனால் பாதுகாப்பு கட்டளை கிடைக்காது என்று கூறியெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாட்சியங்கள் இருந்தால் நல்லது. மானசீக ரீதியான தாக்குதல்கள் நடைபெறும் பொழுது, வாய் ரீதியான தர்க்கங்கள் வரும் பொழுது சாட்சியங்கள் இருந்தால் அவற்றை நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தினால் நமக்கு நல்லது. ரெக்கார்டிங்ஸ் ஏதாவது இருந்தால் அதை போய் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தினால் நமக்கு நல்லது. இல்லாவிட்டாலும் போய் நீதிமன்றத்தின் முன் கம்ப்ளைண்ட் பண்ணுவதில் வந்து எந்த விதமான தவறும் இல்லை. தண்டனைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றதா? குடும்ப வன்முறை சட்டமானது நான் முதலே கூறியது போன்று அது வந்து தண்டனை சார்ந்த சட்டம் அல்ல, அது பாதுகாப்பு சார்ந்த சட்டம். எனவே நீதிமன்றம் வந்து குடும்ப வன்முறையை ஒருவர் செய்கின்றார் என்பதற்காக அந்த நபரை தண்டிக்க மாட்டார். பாதுகாப்பு கட்டளை ஒன்று எடுத்த பிறகு அந்த பாதுகாப்பு கட்டளையில் போடப்படுகின்ற நிபந்தனைகளை வந்து மீறினால், அதாவது வந்து இந்த வன்முறையை செய்கின்றவர் அந்த பாதுகாப்பு கட்டளையில் போட்டப்பட்ட நிபந்தனைகளை வந்து அவர் மீறினார். உதாரணத்திற்கு அந்த பாதுகாப்பு கட்டளையில் வந்து இந்த பெண்ணை வந்து பின்தொடர்ந்து செல்ல வேண்டாம், தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லி அந்த பாதுகாப்பு கட்டளையில் இருந்தால் இந்த நபர் மீண்டும் அதன் பின்பும் பின்தொடர்ந்து சென்று அந்த பெண்ணுக்கு வந்து தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார். அது வந்து நீதிமன்றத்தை அவமதித்த குற்றம் என்று கூறி அதற்கு நீதிமன்றத்திற்கு விசாரணையின் பின் தண்டனை வழங்குவதற்கு வந்து அதிகாரம் காணப்படுகிறது. எனவே குடும்ப வன்முறையை புரிந்ததற்காக தண்டனை வழங்குவதற்கு வந்து நீதிமன்றத்துக்கு எந்தவித அதிகாரம் இந்த சட்டத்தின் கீழ் கொடுக்கப்படாவிட்டாலும் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்தின் கீழ் பாதுகாப்பு கட்டளையை வந்து மீறினால் அதற்கு கீழ் வந்து தண்டனை கொடுப்பதற்கு வந்து நீதிமன்றத்துக்கு அதிகாரம் காணப்படுகிறது. උසාවිවලට අපි දැන් ගොඩක් මේ පීඩාවට පත්වෙච්ච කාන්තාව යනකොට හිතනවානේ මේ වාචිකව වෙන ඇබියුස් කොහොමද අපි ගිහිල්ලා මේ ප්‍රූෆ් කරන්නේ එහෙම කියලා. දැන් මේ ගැටලුව ගැනත් අපි කතා කරා. එතකොට දැන් වෙන රටවල් වල වගේ නෙවෙයි. දැන් අපි සමාජීය තත්ත්වය තුළ අපි කාන්තාවක් දැන් ගෙදරින් එළියට බැහැපු ගමන්ම උසනාලි අපි කතා කරා වගේ සමාජය බලන්නේ ඒක වෙනස් විදිහකට. දැන් මේ ආකල්ප වෙනස් වෙන්න ඕනේ. අපි කතා කරන විදිහ දැන් අපිත් මේ උත්සාහ කරන්නේ අපි අපේ භාෂාවෙත් අපිට තියෙන මේ බාධාවන් ඉවත් කරගන්න. ඒ වගේ දැන් ඉස්සරහට තියෙන ලෝකය වෙනස් වීගෙන යන්නේ. අපි ඒකට අනුගත වෙන්න ඕනේ. ජාත්‍යන්තර තලයේ අපේ නීති සකස් වෙන්න ඕනේ. මේ ගැන තමයි අපි කතා කරන්නේ. ඔව් අනිවාර්යෙන්ම. දැන් අවසාන වශයෙන් අපි කතා කරමු ජෙගන්. දැන් කියමනක් තියෙනවා women's rights are human rights කියලා. හැබැයි ලංකාවේ අර පීතෘත්වය පදනම් වෙච්ච සමාජයක් නැත්නම් patriarchal society එකක් අපි කියලා අපි හඳුන්වනවා. එතකොට සමහර අවස්ථාවලදී අපි දකිනවා කාන්තාවට පොඩ්ඩක් අඩුවෙන් අපි සලකන්නේ. සහ අපි පාසල් මට්ටමින් ගත්තොත්, කැම්පස් මට්ටමින් ගත්තොත්, රැකියා ස්ථානවල ගත්තොත් මේ කාන්තාවන් සමහර වෙලාවට ඔබ්ජෙක්ටිෆයි වෙනවා. එතකොට මේ රෙස්පෙක්ට් නැත්නම් ගෞරවය කියන එක අපි දෙන්නේ අම්මා කියන එක්කෙනාට ගෞරව කරනවා, රයිට්? ඒ මාතෘත්වය කියන එක. හැබැයි මේ කාන්තාවට ගරු කරනවාද
කියන එක පොඩි ගැටලුවක් මේක මම හිතන්නේ conceptual issue එකක් ස්වස්තික. How do you view I mean when we take creating societal change and attitudinal shifts, the objectification of women, it's a real problem. ඒකනේ අපිට මේ cyber crimes වල තියෙන්නේ තමන්ගේ girlfriend ගේ intimate photos අරගෙන ඊට පස්සේ ඒක leak කරනවා. ඒ වගේ issues අපිට නිරන්තරයෙන් මහන්න හම්බ වෙනවා. ඉතින් ඕකට මං හිතන්නේ මේ නීති අපි laws develop කරනවා එකම legal implementation හදනවා වගේම we have to also talk about creating these value systems, right? Speak to us about that as the final takeaway for our viewers in Tamil language. ஒரு பெண் மது அந்த தமிழ் திரைப்படங்களில் அல்லது பொதுவான திரைப்படங்களில் கூட இது சிங்கள திரைப்படங்களில் கூட காட்டப்படுகிறது. அதாவது வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் நாடும் பொழுது, காதலித்து நாடும் பொழுது, அந்த பெண் இல்லை என்று கூறிவிட்டால் அவருக்கு பின்னால் நாங்கள் போய்கொண்டிருந்தோம் என்றால் இவென்ச்சுவலாக வந்து அவர் ஓமண்டுவார் என்று கூறி இது வந்து திரைப்படங்களில் தமிழ் திரைப்படங்களாக இருந்தாலும் சிங்கள திரைப்படங்களாக இருந்தாலும் இதுதான் பொதுவாக காட்டப்படுகிறது. எனவே சிறுவர் மத்தியிலிருந்து, அதாவது வந்து பாடசாலை மட்டத்திலிருந்து ஒரு பெண் இல்லை என்று சொன்னால் அதை நாங்கள் பெருசாக கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பின்னால் திரும்பி போய் கொண்டிருந்தால் இறுதியாக வந்து அவர் எம்முடன் வருவார் என்று கூறி ஒரு ஐடியா ஒன்று ஒரு ஐடியா ஒன்று அந்த சமூகத்திலே காணப்படுகிறது. பெண்கள் மத்தியிலும் அது காணப்படுகிறது. நாங்கள் முதல் முறையாக வந்து ஆண் இல்லை வந்து கேட்ட பொழுது ஓம் என்று கூறிவிட்டோமானால் எமது ஸ்டேட்டஸ் குறைந்து விடும் என்று கூறி பெண்களும் அந்த நாடகங்களை அவ்வாறெல்லாம் அது நடக்கிறது. எனவே வந்து இவ்வாறான விடயங்களை வந்து நாங்கள் வந்து முதலில் கன்சென்ட் விடயத்தை வந்து நாங்கள் சமூகத்தில், அதாவது வந்து ஒரு பெண் வந்து இல்லை என்று கூறினால் அது இல்லைதான். அதற்கு மேல் வந்து பெண்ணை போய் தொந்தரவு செய்து பின்னால் போய் தொந்தரவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பெண் இல்லை என்று கூறினால் ஆண் இல்லை என்று கூறுவது போன்றுதான் பெண் இல்லை என்று கூறுவதும் முதலாவது விடயம். ரெண்டாவது வந்து பெண் வந்து ஒரு பாலியல் பொருள் அல்ல. பெண்ணை பார்த்து நீங்கள் வந்து ரசிக்கலாம், அது வேறு விடயம். ஆனால் அதற்கு மேல் வந்து நீங்கள் போய் அந்த பெண்ணை தொந்தரவு செய்து துன்புறுத்தி கால் பண்ணி செய்தால் அது வந்து பாலியல் தொந்தரவு. அது வந்து அது வேறு அதற்கு வேறு பேர் அல்ல, அது பாலியல் தொந்தரவு. எனவே பெண் வந்து ஒரு பாலியல் ரீதியாக வந்து ஒரு பெண்ணை அப்ரோச் பண்ணுற நேரம் அந்த பெண் வந்து இல்லை என்று சொன்னால் அவ்வளவுதான், அதற்கு மேல் வந்து இல்லை. ஸோ எனவே கன்சென்ட் விடயம், அதாவது வந்து கன்சென்ட் வந்து ஒரு ஏற்பு என்று கூறுவோம். கன்சென்ட்டுக்கு தமிழில் வார்த்தை வந்து ஏற்பு என்ற அனுமதி என்ற விடயத்தை வந்து நாங்கள் ஆண்கள் மத்தியிலும் நிச்சயமாக ஆண்கள் மத்தியில் வந்து நாங்கள் அதை வந்து சிறு வயதிலிருந்து போட்டி வர வேண்டும். பாடசாலை மட்டங்களிலிருந்து அதை போட்டி வர வேண்டும். அது முதலாவது விடயம். பெண்களை பொறுத்த மட்டிலே வந்து ஒரு வன்முறை ஒரு ஆண் அல்லது ஒரு ஆண் நபர் வந்து மீது வந்து வன்முறை புரியும் பொழுது அதை நாங்கள் எந்த காரணத்துக்காகவும் ஏற்றுக்கொண்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல அல்லது ஒரு திருமணத்தில் அல்லது திருமணம் அல்லாத ஒரு உறவில் கூட நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி பெண்களுக்கும் கூட சிறுவயதிலிருந்து நாங்கள் அதை போட்டி வர வேண்டும். அதாவது வந்து பெண்களுக்கும் வந்து என்ன நடந்தாலும் அந்த திருமணத்தில் இருக்க வேண்டும், அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேண்டும். ஒரு ஆணுடன் பாலியல் உறவுக்குள் சென்று விட்டால் அதற்கு பிறகு வேற ஆணை பார்க்க முடியாது. இவ்வாறான மிகவும் பிழையான கருத்துக்களை வந்து பெண்கள் மீது போதித்து வருவதனால்தான் வளர்ந்த அப்புறம் வந்து ஒரு அபியூசிவ் மேரேஜ்ல வந்து அந்த பெண் வந்து தொடர்ச்சியாக இருக்கின்றார். எனவே இவ்வாறான விடயங்களை வந்து பெண்களுக்கும், அதாவது வந்து எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் வந்து வன்முறையை வந்து மீது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. அது மானசீகமாக இருந்தால் என்ன, உடல் ரீதியாக இருந்தால் என்ன, பாலியல் ரீதியாக இருந்தால் என்ன, வன்முறை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற கற்கை வந்து நாங்கள் பெண்களுக்கு. ஆனால் இப்போது இந்த சமூக வலைத்தளங்களோடு இருக்கும் போது பெண்கள் கூட, அதாவது சிறு வயது முதலே அவர்களும் கூட சில அதாவது பிரச்சனைகளுக்கு அவர்களும் காரணமாகி விடுகின்றார்கள். எங்களுக்கு முன்னரே போன்றல்ல, நேராக சந்தித்து தான் கதைக்க வேண்டும் என்ற ஒரு விடயமும் இல்லை. அவர்கள் செய்யும் சில விடயங்கள் கூட விபரீதமாக மாறிவிடுகிறது. அவ்வாறு இந்த சமூக வலைத்தளங்களை தவறாக பயன்படுத்தும் பெண்கள் தொடர்பாகவும் உங்களது பார்வை இருக்கின்றது? என்னை பொறுத்த மட்டிலே பெண்களை இவ்வாறு தான் சமூகம் பார்க்கின்றது. பாலியல் ரீதியான குற்ற செயல்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் நடைபெறுகின்றபடியினால் பெண்களுக்கு கூறுவார்கள், நீங்கள் ஃபேஸ்புக்கு போக வேண்டாம், வாட்ஸ்அப்புக்கு போக வேண்டாம், உங்கள் படங்களை போட வேண்டாம் என்றெல்லாம் கூறுவார்கள். என்னை பொறுத்த மட்டில் அது பிரச்சனை அல்ல. பிரச்சனை வந்து நமது சமூகத்தில் காணப்படுகின்ற சில பெண்களை பற்றிய சில ஐடியாஸ், கருத்துக்கள் வந்து சமூக வலைத்தளம் என்ற விடயத்துக்குள் செல்லும் பொழுது அது வந்து இன்டர்நெட் ரீதியாக அல்லது சமூக வலைத்தள ரீதியாக அது மாறுகிறது. அது வெளிய சமூகத்துக்கு சாதாரண சமூகத்தில் காணப்படுகின்ற சில விடயங்கள் தான் இட் டிரான்ஸ்லேட்ஸ் டு சோஷியல் மீடியா ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. எனவே நாங்கள் பெண்களை வந்து சமூக வலைத்தளங்களுக்கு செல்ல வேண்டாம், பெண்களை வந்து சில காரியங்களை செய்ய வேண்டாம் என்று கூறுவதை விட
நான் முதலே கூறியது போன்று பாடசாலை மட்டத்திலிருந்து பெண்களுக்கு வந்து மதிப்பளித்து எவ்வாறு மதிப்பளிக்க வேண்டும், அதாவது மதிப்பளித்தல் என்பது வந்து தாயை போன்று பாருங்கள்னு சொல்லி கூறுவதல்ல. பெண்களை வந்து ஒரு 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 மனிதனாக ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து மதிப்பளித்து அவரின் ஆட்டோனமிக்கு வந்து மதிப்பளிக்க வேண்டும் என்பதுதான். அது சிறுவயதிலிருந்து நாங்கள் சிறுவர்களுக்கு வந்து சரியான வேல்யூஸை வந்து கற்பித்து கொண்டிருந்தால் சமூக வலைத்தளங்களில் வருகின்ற வேறு வேறு பிரச்சனைகளையும் வராமல் இருக்கும் என்பதுதான் எனது கருத்து. நன்றி ஸ்வஸ்திகா. Thank you very much ස්වස්තිකා. මම හිතන්නේ අපි මේ වැඩසටහන මේ පළමුවැනි යටම තිබ්බ මේ දෙමළ භාෂාවෙන් සහ භාෂා තුනෙන්ම තිබ්බ මේ වැඩසටහන හරහා අපි ඇත්තටම try කරන්න උත්සාහ ගත්තේ දැනුවත් කිරීමක් කරන්න. ඔබ සිංහල භාෂාව කතා කරත් දෙමළ භාෂාව කතා කරත් ඔබගේ අයිතිවාසිකම් පිළිබඳව ඔබ දැනගත යුතුයි. බොහොමත්ම ස්තුතියි ස්වස්තිකා අරලිංගම් නීතිඥතුමිය අද දවසේ අපේ මේ එක්ස්පෙරිමෙන්ටල් වැඩසටහනට සම්බන්ධ වීම පිළිබඳව ජගන් ඔබටත් බොහොමත්ම ස්තුතියි. ස්තුතියි. Thank you very much for joining us on this edition of Makkal Mandram, the People's Platform Puravasi Handa. We'll see you again on Friday. Thank you.